அனைவருக்கும் வணக்கம். எளிய முறை கல்வி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் ப்ரோக்ராம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரோக்ராம் வந்து நான் 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கன்சோல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பிரான்ச்சிங், லூப்பிங் அண்ட் அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து விஷுவல் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டில் வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பிரான்ச்சிங், லூப்பிங் அண்ட் அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் விஷுவல் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் ஒரு 2 வீடியோ நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸோட தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ், ஸோ அதோட சின்டாக்ஸ், டெஃபினிஷன்ஸ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமோட மேனுவல் எக்ஸிகியூஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக ப்ரோக்ராம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது, ஸோ அவுட்புட் வந்து எப்படி பிரிண்ட் ஆகுது, ஸோ இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து கன்சோல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் எப்படி விஷுவல் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோ நம்பர் 5 போயிட்டு கன்சோல் அப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அதில் எல்லாமே நான் ப்ராக்டிக்கலாக டீட்டெயிலாக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுங்கள். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா டேரெக்டாக பிரான்ச்சிங்னு சொல்லிட்டு ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன பேர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். கன்சோல் அப்ளிகேஷனில் ப்ரோக்ராம் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா மெயின் மெத்தட்குள்ளே ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிரான்ச்சிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டைப் இருக்குது. இஃப், இஃப் எல்ஸ், நெஸ்டட் if, else if and switch statement. So first அதில் பார்க்க போகிறது வந்து if statement. ifல வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா if blockல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ண போகுது, அப்படி இல்லைன்னா எதுவுமே வந்து பிரிண்ட் பண்ண போகிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மார்க் வந்து 50 விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணோம், பாஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போகுது. அப்படி இல்லைன்னா எதுவுமே வந்து பிரிண்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ console dot ரைட் லைனில் ஸோ ஏன் நான் கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்து என்டர் த மார்க் கொடுக்குறேன்னா கன்சோலில் வந்து எப்பயுமே பிளாக் ஸ்க்ரீன், டெவலப்பர் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் காமிக்கும். ஸோ எதுவுமே கொடுக்கலன்னா வெறும் கர்சர் மட்டும் பிளாங்க், யூஸருக்கு என்ன மார்க் என்டர் பண்ணுமான்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான் இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன கொடுக்குறோம், என்டர் த மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ அப்புறம் இன்ட்டு மார்க் வந்து நம்பரு, ஸோ அதனால இன்டிஜர் ஃபீல்டில் கொடுக்குறேன். இன்ட்டு டாட் பார்ஸ் ஆஃப் கன்சோல் டாட் read line of. ஸோ இந்த int டாட் பாஸ் எதுக்குன்னா .NETல எல்லாமே ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணும். இப்போ இன்டிஜராக இருக்கிறத வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த பாஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்டிஜர் டு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற டேட்டா வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அதோட ப்ராசஸ் இப்படி தான் நடக்கும். ஸோ அப்புறம் கன்சோல் டாட் ரீட் லைன் எதுக்குன்னா யூசர் என்ன மார்க் என்டர் பண்ணுறாங்களோ அதை ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் அது வந்து கன்சோல் டாட் ரீட் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து 50 விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன கண்டிஷன் எழுதுகிறோம், பாஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், எதுவுமே வந்து பிரிண்ட் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் கன்சோல் டாட் ரீட் லைன் கொடுக்கலன்னா ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடும். அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகி டக்குன்னு க்ளோஸ் ஆகிடும். ஸோ ரீட் லைன் கொடுத்தா தான் இன்புட் வந்து ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன கொடுக்குறோம், கன்சோல் டாட் ரீட் லைன் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட், இங்கே மாதிரி க்ரீன் சிம்பிள் இருக்கும் ஸ்டார்ட், அதை கிளிக் பண்ணி ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து F5 சூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். ஷார்ட்கட் கீ வந்து F5. ஸோ இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். ஸோ பிளாக் ஸ்க்ரீன் வருதா, மார்க் கேட்குது. சப்போஸ் 71 17 சொல்லிட்டு யூசர் என்டர் பண்ணுறாங்க, பாஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுது. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். மறுபடியும் என்ன கொடுக்குறேன், 78 கொடுக்குறேன். ஸோ பாஸ். எதனால் வந்து பாஸ்ன்னு வருதுன்னா இப்போ ஃபஸ்ட்டு வருது மார்க் என்ன, எங்கள் யூசர் என்ன என்டர் பண்ணியிருக்காங்க 78. ஸோ இங்கே வந்து 78 வருது. மார்க்கில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், 78ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். 78 greater than 50 பார்ப்போம், ட்ரூ. ஸோ அப்போ என்ன வந்து பாஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். இப்போ அகெயின் ஸ்டாப் பண்ணிட்டேன், திருப்பி ரன் பண்ணுறேன். இப்போ வந்து 21
ஸோ இப்போ என்ன மார்க்கில் என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னா 21 ஸ்டோர் இருக்கும். 21 greater than 50 பார்ப்போம், இல்லை. ஸோ அப்போ எதுவுமே பிரிண்ட் பண்ணாது, வெளில வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து இதோ லாஜிக் வந்து மேனுவலாக நடக்கிறது. ஸோ இப்போ வந்து இன்டர்னலாக எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பிரேக் பாயிண்ட் வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இஃபுக்கு நேராக கரெக்டாக பிரேக் பாயிண்ட் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா டீபக்கில் போயிட்டு டாகிள் பிரேக் பாயிண்ட் கொடுங்க. அப்படி உங்களுக்கு பிரேக் பாயிண்ட் தேவைன்னா டெலிட் ஆர் டிசபிள் பிரேக் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இஃபுக்கு நேராக வந்து பிரேக் பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ என்னன்னா 78 கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ ப்ராசஸ் கர்சர் வந்து எங்கே நிற்குது, இந்த இடத்துல வந்து நிற்குது. ஸோ இப்போ மார்க்கில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், 78 ஸ்டோர் ஆயிருக்கும். 78 greater than 50 ட்ரூ. அப்போது F11 இல்லை F10 ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ப்ராசஸாக இருக்குது, பாஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் இன்டர்னலாக ஒர்க் ஆகும். ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் கொடுங்க. இப்போ வந்து மார்க் என்ன கொடுங்க, 21 கொடுங்க. 21 கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. கர்சர் நேராக எங்கே வருது, இங்கே வருது, இஃபுக்கு நேராக வருது. ஸோ அங்கே போயிட்டு 21 greater than 50 பார்க்குது, இல்லை ஃபால்ஸு. ஸோ அப்போ F10 இல்லை F11 கீ ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து பிரிண்ட் ஆகிருக்காது. ஸோ இஃபோட ப்ராசஸ் இப்படி தான் ஒர்க் ஆகும். அடுத்து வந்து பிரான்ச்சிங்கில் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து என்னென்னா if else ஸ்டேட்மெண்ட். ஸோ if else ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். if else ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா if பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ண போகுது, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸில் இருக்கிற பார்ட் வந்து பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ அதுதான் if else ஸ்டேட்மெண்ட். ஃபார் சேம் எக்ஸாம்பிளே வச்சுப்போம். ஸ்டூடெண்ட் மார்க்கை வந்து greater than 50 இருந்துச்சுன்னா பாஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்க போகுது. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ண போகுது, ஃபெயிலுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான். ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன், இஃப் பார்ட் எழுதியாச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ எல்ஸ் பார்ட்டில் போயிட்டு என்ன கொடுக்குறேன், கன்சோல் டாட் ரைட் லைனில் ஸோ ஃபெயிலுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் பிரேக் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். மார்க் கேட்குது 71 பாஸ் வருதா, பாஸ் அண்ட் பிரிண்ட் ஆகிடுது. இப்போ மறுபடியும் மார்க் வந்து என்டர் பண்ணுறேன். 21 நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணும், ஃபெயிலுன்னு சொல்லிட்டு எல் ஸ்பாட்டில் இருக்கிறது வந்து பிரிண்ட் ஆகிடுது. ஸோ இது எப்படி நடக்குதுன்னா, இப்போது 70 ஃபஸ்ட்டு மார்க் என்ன கொடுக்குறீங்க, 78ன்னு கொடுக்குறீங்க. 78 greater than 50 அப்போ ட்ரூ. இஃப்ல இருக்கிறது வந்து பாஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இப்போது பாஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு வெளில வந்துடும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து மறுபடியும் என்ன என்டர் பண்ணுறீங்க, திருப்பி ரன் பண்ணி என்ன என்டர் பண்ணி 21 என்டர் பண்ணிங்க. 21 greater than 50 இல்லை ஃபால்ஸ். ஸோ அப்போ எல்ஸில் என்ன இருக்குது, ஃபெயிலுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் if else ப்ராசஸ் வந்து மேனுவலாக நடக்கும். இப்போ நீங்கள் வந்து பிரேக் பாயிண்ட் வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன கொடுக்குறேன், 71 கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன். கர்சர் வந்து நேராக எங்கே இருக்கும், இஃப்ல இருக்கும். இங்கே F10 இல்லை F11 வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. 71 greater than 50 ட்ரூ. அப்போ F11 ப்ரெஸ் பண்ணி பாருங்க. ஸோ உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ரீட் லைனு போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வருது, பாஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ மறுபடியும் இதே மாதிரி ரன் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து என்ன கொடுங்க, 21 கொடுங்க, என்ட்ரு கொடுங்க. F11 வருது. ஸோ 21 கேட்டது இல்லை ஃபால்ஸு. ஸோ டேரெக்டாக வந்து எஸ் பிளாக் வருது. எஸ் பிளாக்ல என்ன இருக்குது, ஃபெயிலுன்னு சொல்லிட்டு இப்போ பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ போய் செக் பண்ணி பாருங்கள், அவுட்புட்டில் ஃபெயிலுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுது. ஸோ இதுதான் if else ஸ்டேட்மெண்ட். இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ பிரான்ச்சிங்கில் அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஒரு இஃபுக்குள்ளே மோர் தேன் ஒன் if else இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவாங்க, நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இஃபுக்குள்ளே if else இருந்துச்சுன்னா அது வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து 3 மார்க் வாங்குறேன். அந்த 3 மார்க்குமே வந்து கொடுத்துருக்க 3 கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும், மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகி ட்ரூ ஆகணும். ஸோ அப்போ தான் என்ன பண்ணணும், பாஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் ஆகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற if else ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகும், ஸோ எதுனா ஒரு கண்டிஷன் தப்பாச்சுன்னா கூட என்ன பிரிண்ட் ஆகும், ஃபெயிலுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். எதுக்காக and யூஸ் பண்ணுறோன்னா, and வந்து 3 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த இஃபுக்குள்ளே இருக்கிற if else ப்ராசஸ் ஒர்க் ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னா எல்ஸை விட்டு எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து என்ன இருக்கோ அது வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கன்சோல் டாட் ரைட் லைனில் ஃபஸ்ட்டு மார்க் 1 வந்து ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து வாங்குறேன். அந்த மார்க் 1 வந்து என்ன பண்ணுறேன், M1ன்ற வேரியபிளில் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இன்டிஜர் வேரியபிளில் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ கன்வெர்ட் டாட் 2 into 32 கன்சோல் டாட் ரீட் லைன். கன்வெர்ட் டாட் 2 into 32னா இன்டிஜராக இருக்கிறது, ஆல்ரெடி இருக்கிற இன்டிஜரை வந்து இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ அதுக்காக டாட் நெட்டில் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில்
ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் கன்வெர்ட் டாட் 2x32 கொடுத்துருக்கேன். ஸோ சேம் ஆஸ் இன்ட் டாட் பாஸ் மாதிரியே. ஸோ அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரீட்லைன்னா மார்க் 1 யூசர் என்ன என்டர் பண்ணுறாங்களோ அது வந்து M1ல ஸ்டோர் ஆகிடும். சேம் அதே மாதிரி தான் M2 வாங்குற மார்க் M2ல ஸ்டோர் ஆகிடும். M3ல வாங்குறது M3ல போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். 3 கண்டிஷனுமே செக் பண்ணிட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே சாட்டிஸ்ஃபை ஆகும், இல்லை எல்ஸ் பார்ட் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், M1ல வந்து 17 சொல்லிட்டு கொடுக்குறேன், M2ல வந்து 60, M3ல வந்து 50. ஸோ 70 greater than 50 ட்ரூ. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் M1 வந்து 70. ஸோ M1ல 70 ஸ்டோர் ஆயிருக்கா. ஸோ இப்போ 70 greater than 50 ட்ரூ. அப்போ M2ல என்ன ஸ்டோர் 60 greater than 50 ட்ரூ. அப்போ 50 greater than 50 ட்ரூ. ஸோ அப்போ பாஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடுமா. இப்போ டோட்டல் என்ன இருக்கு, M1 M2 M3 மூணுமே ஆட் பண்ணும். ஸோ என்ன ஆகிடும், 70 60 130 130 50 180. 180 greater than 50 ஆன்னு பார்க்கும், உள்ளே போவோம். ஸோ டோட்டலில் வந்து இப்போ 180 இருக்கும். இஃப் டோட்டல் greater than 250, 180 greater than 250 இல்லை. ஸோ அப்போ எல்ஸில் என்ன இருக்குது, கிரேட் பின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன், மூணுமே 100 கொடுக்குறேன். மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 மூணுமே வந்து 100 greater than 50 ட்ரூ. அப்புறம் 100 greater than 50 ட்ரூ, மறுபடியும் ட்ரூ. ஸோ அப்போ பாஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ டோட்டலில் வந்து 300 வரும். 300 greater than 250, அப்போ கிரேட் ஏ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் 30 கொடுத்துட்டேன், 80 கொடுத்துட்டேன், 90 கொடுத்துட்டேன். ஸோ 30 greater than 50 ஃபால்ஸ். ஸோ மிச்சதெல்லாம் 80 greater than 50 ட்ரூ, 90 greater than 50 ட்ரூ. M2 M3 ட்ரூ ஆகிடும், M1 மட்டும் ஃபால்ஸு. ஸோ அப்போ டேரெக்டாக எதுவுமே பிரிண்ட் ஆகாது, டேரெக்டாக என்ன வரும், ஃபெயிலுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் கொடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கில் வந்து 70 கொடுத்துருக்கேன், செகண்ட் மார்க்கில் வந்து 60 கொடுத்துட்டேன், தேர்ட் மார்க்கில் வந்து 50 கொடுத்துட்டேன். இப்போ என்ட்ரு கொடுக்குறேன், பாஸ் கிரேட் பின் வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னா, ஸோ M1ல 70 ஸ்டோர் ஆயிருக்கும், M2 60, M3ல வந்து 50. ஸோ 70 greater than 50 ட்ரூ, 60 greater than 50 ட்ரூ. அப்போ 50 greater than 50 ட்ரூ. மூணு கண்டிஷனுமே ட்ரூ ஆச்சா. ஸோ அப்போ உள்ள வந்து பாஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். இப்போ டோட்டலில் என்ன ஆகிடும், 70 60 130 + 50 180 போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். டோட்டல் வந்து 180 greater than 250. இப்போ கிரேட் பின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆக போகுது. ஸோ அடுத்து ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து என்ன கொடுக்க போகிறேன், 100 100 90. ஓகேவா. ஸோ அப்போ கிரேட் ஏன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 100 greater than 50 M1ல, M2ல 100 greater than 50, M3ல 100 greater than 50. ஸோ அப்போ மூணுமே ட்ரூ ஆச்சா. சாரி 90 greater than 50. அப்போ மூணுமே ட்ரூ. ஸோ அப்போ பாஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ டோட்டல் வந்து 290 greater than 250. அப்போ கிரேட் ஏன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ அடுத்து இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், மார்க் 1ல வந்து 30 கொடுத்துட்டேன், மார்க் 2ல வந்து 70 கொடுத்துருக்கேன், மார்க் 3ல வந்து 80 கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டேன். டேரெக்டாக எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும், ஃபெயிலுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். அப்போ 30 greater than இல்லை, இங்கே ஃபால்ஸு. M2 M3 மட்டும் ட்ரூ. ஸோ மூணு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ அப்போ ஃபெயிலுன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இன்டர்னல் லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். இஃப்க்கு நேராக பிரேக் பாயிண்ட் வைங்க. ஸோ ஸ்டார்ட் கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் வந்து இப்போ என்ன என்டர் பண்ணுறேன், 70, செகண்ட் மார்க் 60, தேர்ட் மார்க் வந்து 50. ஸோ கொடுத்துட்டிங்களா. அப்புறம் மினிமைஸ் பண்ணுங்க. ஸோ கர்சர் எங்கே வருது, நேராக இங்கே வந்துடுது, இஃப்க்கு நேரம் வந்தது. இப்போது F10 இல்லை F11 கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு M1ல என்ன இருக்குது, 70 என்ன என்டர் பண்ணியிருக்காங்க. M2ல போய் பாருங்கள், 60 ஸ்டோர் ஆகிருக்கும், M3ல 50. ஸோ இப்போ 70 greater than 50 ட்ரூ. அப்புறம் 60 greater than 50 ட்ரூ. ஸோ 50 greater than 50. ஸோ அப்போ கண்டிஷன் ஃபுல்லாகவே ட்ரூ. கரெக்டாக மூணுமே ட்ரூ ஆயிருக்கு. ஸோ அப்போ உள்ளே வருது பாஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ போய் பாருங்கள், பாஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து டோட்டலில் என்ன இருக்கும், 180, 60 70 130 + 50 180. 180 greater than 250 ஆன்னு பார்க்கும், இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகிடும், ஃபால்ஸ். டேரெக்டாக இங்கே வரும், கிரேட் பின்னு சொல்லிட்டு எல்ஸில் இருக்கிறது வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கும், கிரேட் பின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 100 கொடுக்குறேன், செகண்ட் மார்க் வந்து 100 கொடுக்குறேன், தேர்ட் மார்க் வந்து 90 கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ட்ரு பண்ணுறேன், நிறைய இஃப்க்கு வருது கர்சரு. திருப்பி F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ M1ல 100, M2 100, M3 வந்து 90. ஸோ இப்போ பாருங்கள், 100 greater than 50, 100 greater than 50, 90 greater than 50. ஸோ அப்போ மூணுமே ட்ரூ ஆயிருக்கு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் பாஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்களுக்கு பாஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் டோட்டல் பார்த்தீங்கன்னா 290ல இருக்கும். ஆட் பண்ணி பாருங்கள், மொத்தமாக ஆட் ஆகிட்டு 290ன்னு சொல்லியிருக்கும். இப்போ 290 greater than 50. ஸோ கிரேட் ஏன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா கிரேட் ஏன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், ஸ்டாப் கொடுத்துட்டேன். ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ மார்க் 1 வந்து 50, மார்க் 2 வந்து 30, மார்க் 3 வந்து 80. ஸோ என்டர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நேர கர்சர் எங்கே வருதுன்னா F11 கொடுங்க. ஸோ 50 greater than 50 ட்ரூ. அப்போ 80 greater than, அப்போ இங்கே என்ன இருக்கும், 30 greater than 50 இல்லை, ஃபால்ஸு. ஸோ M3
M3 வந்து என்ன இருக்குது 80. ஸோ அப்போ 3 இடத்துல ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ், டேரெக்டாக அப்போ என்ன பிரிண்ட் ஆகும், ஃபெயிலுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து இஃபோட ப்ராசஸ் வந்து நெஸ்டட் இஃபோட ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகும். பிரான்ச்சிங்கில் அடுத்து பார்க்க போகிற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட், இன்னொரு பேர் என்னென்னா எல்சிஃப் லேடர். இது வந்து என்ன பண்ணணும்னா ஒன்றுத்துக்கு மேற்பட்ட கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஸோ அதுதான் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து 5 மார்க் வாங்குறேன், அந்த 5 மார்க் ஆட் பண்ணி டோட்டலில் போயிட்டு சேவ் பண்ண போகிறேன். இப்போ டோட்டல் வந்து 175 விட கம்மியாக இருந்துச்சுன்னா கிரேட் டின்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ டோட்டல் வந்து 175லேருந்து 249க்குள்ளே இருந்துச்சுன்னா கிரேட் சின்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். டோட்டல் வந்து 250லேருந்து 399க்குள்ளே இருந்துச்சுன்னா கிரேட் பின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். 400லேருந்து 400 அபோவ் இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், கிரேட் ஏன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 50, செகண்ட் மார்க் 50, தேர்ட் மார்க் 50, ஃபோர்த் மார்க் 30, ஃபிஃப்த் மார்க் வந்து 30. ஸோ கிரேட் சின்னு பிரிண்ட் பண்ணோம். 50, 50, 100, 150, 30, 180, 180, 30, 210. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 210 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 175 இல்லை. ஸோ அப்போது செகண்ட் கண்டிஷன் வந்து 210 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 175. ஸோ அப்போ ட்ரூ. ஸோ அப்போது கிரேட் சின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து பிரேக் பாயிண்ட் வந்து இஃபுக்கு நேராக வச்சிடுறேன். ஸோ இப்போ நான் செக் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மார்க் வந்து என்ன என்ட்ரு பண்ணுறேன், 100, செகண்ட் மார்க் வந்து 90, தேர்ட் மார்க் 80, ஃபோர்த்து மார்க் வந்து 77, ஃபிஃப்த் மார்க் வந்து 65. அப்போது என்ட்ரு பண்ணுறேன். நிறைய இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் போயிடுது. ஸோ என்ட்ரு பண்ண மார்க்கு இப்போ டோட்டல் மொத்தமாக ஆட் பண்ணி டோட்டலில் என்ன இருக்குது, 412 இருக்குது. இப்போ 412 கிரேட்டர் தென் 175 இல்லை. ஸோ செகண்ட் இது செக் பண்ணுது, இங்கே ட்ரூ ஆகிடுது, ஆனால் இங்கே வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷனில் ஃபால்ஸு. ஸோ இங்கேயும் இல்லை. ஸோ இங்கே வருது ட்ரூ, ஆனால் இந்த கண்டிஷனில் ஃபால்ஸு. ஸோ இப்போ என்ன பிரிண்ட் ஆகும், கிரேட் ஏன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும் ப்ராசஸ். ஸோ இதுதான் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரான்ச்சிங்கில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா கண்டிஷன் வந்து கேஸ் பை கேஸாக வந்து செக் பண்ண போது யூசர்கிட்டேருந்து நம்ம 2 வேல்யூ வாங்குகிறோம். யூசர்கிட்டே சாய்ஸ் வாங்கி சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூசர் வந்து ப்ளஸ் என்டர் பண்ணாங்கன்னா அடிஷன் நடக்கும், மைனஸ் என்டர் பண்ணாங்கன்னா சப்ராக்ஷன் நடக்கும், ஸ்டார் என்டர் பண்ணாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் நடக்கும். ஸோ டிவைட் என்டர் பண்ணாங்கன்னா வேலிட் சாய்ஸ் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து யூசர்கிட்ட 10ன்னு சொல்லிட்டு வேல்யூ வாங்குறேன், ஃபர்ஸ்ட் வேல்யூ, அப்புறம் 20ன்னு சொல்லிட்டு வாங்குறேன். ஸோ இப்போ வந்து என்ன சாய்ஸ் என்டர் பண்ண போகிறேன், ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு என்டர் பண்ண போகிறேன். யூசர்கிட்டேருந்து யூசர் வந்து ப்ளஸ்ன்னு என்டர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்விட்ச் ஆஃப் ப்ளஸ். ஸோ கேஸ் ப்ளஸில் என்ன இருக்குது, சியில் வந்து எதுவுமே இல்லை. ஸோ 7, 10, 20, 30. ஸோ சியில் போயிட்டு 30 வந்து ஸ்டோர் ஆகிடுது. அப்போ சி வந்து 30ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 20, செகண்ட் வேல்யூ 40 கொடுத்துட்டு நான் சாய்ஸ் வந்து இப்போ இன்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 800 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. 40 × 20 வந்து 20 × 40 800 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன் ஸ்விட்சுக்கு நேரம். இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ வேல்யூ வந்து 40. ஸோ அடுத்த வேல்யூ வந்து 25 கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து சாய்ஸ் வந்து ப்ளஸ் கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன். கர்சர் வந்து ஸ்விட்சுக்கு வந்துடும். F10 இல்லை F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு சாய்ஸ் ப்ளஸ்ஸு. ஸோ அப்போது 2 ஆட் பண்ணுங்கள். ஸோ 2 ஆட் பண்ணி என்ன வரும், 65. 40 + 25 வந்து 65. ஸோ அப்போது ஆன்சர் வந்து என்ன பிரிண்ட் ஆகும், 65ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து கன்சோல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எப்படி விஷுவல் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ லூப்பிங்கில் 3 டைப் இருக்குது. என்னென்னா வைல் லூப், ஃபார் லூப் அண்ட் டு வைல் லூப். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வைல் லூப்போட எக்ஸாம்பிள். ஸோ வைல் லூப் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு 1 to 10க்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பர் எப்படி பிரிண்ட் பண்ணுறது வைல் லூப் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐ என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், 1ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். 1 < = 10ன்னு பார்க்குறது ட்ரூ. ஸோ 1 mod 2 = 0, அதாவது 1 / 2 = 0வா இல்லை, ரிமைண்டர் வந்து 0 வரல. ஸோ அப்போ ஃபால்ஸ், 1 வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ அப்போ ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ 2 < <10 ட்ரூ. ஸோ அப்போ 2 / 2 பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். அப்போ 2 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ அப்புறம் மறுபடியும் போவோம், இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும், ட்ரூ ஆகிடும். 3 < <10 ட்ரூ. ஸோ 3ல் பண்ணும்போது டிவைடட் பை 2 பண்ணும்போது ரிமைண்டர் 1 கிடைக்கும். ஸோ அப்போ ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ திருப்பி மேலே போவோம், 4 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் வந்து அப் டு 10 வரைக்கும் ரிப்பீட் ஆகும்.
ஸோ லாஸ்ட் வந்து என்ன வரும், 10 பிரிண்ட் ஆன உடனே மேலே போகும் 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 பார்க்கும், இல்லை. ஸோ ஃபால்ஸு, லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ இப்போ நார்மலாக எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஈவன் நம்பர் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். 2 4 6 8 10 1 to 10 இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ நான் வந்து பிரேக் பாயிண்ட் வச்சு பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். டேரக்ட் கண்ட்ரோல் இங்கே வந்துடும். ஐயில் என்ன பண்ணியிருக்கோம், 1 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ F10 இல்லை F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 less than or equal to 10 ட்ரூ. ஸோ 1 less than or equal to 10 ட்ரூ. ஸோ அதுக்கப்புறம் வருது. ஸோ 1 divided by 2 equal to 0, ரிமைண்டர் 0 வரல. ஸோ அப்போ வந்து எதுவுமே பிரிண்ட் பண்ணாது, மேலே போயிடும். ஸோ அப்புறம் 2 ஆகுது. 2 less than or equal to 10 ட்ரூ. அப்போ 2 divided by 2 பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 கிடைக்குது. ஸோ அப்போ என்ன பிரிண்ட் பண்ணும், 2 வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ அவுட்புட்டில் போய் பாருங்கள், 2 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. திருப்பி மேலே போகுது. 3 less than or equal to 10 ட்ரூ. அப்போ திருப்பி வருது. 3 divided by 2 பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கல. ஸோ அப்போ ஃபால்ஸு. திருப்பி மேலே போகுது. 4 less than or equal to 10 ட்ரூ. ஸோ அப்போ 4 divided by 2 பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்குது. ஸோ இப்போ வந்து அவுட்புட்டில் வந்து என்ன பிரிண்ட் ஆகிருக்கோ, 4 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மேலே போகுது. 5 less than or equal to 10 இல்லை. ஸோ எதுவுமே பிரிண்ட் பண்ணாது. மேலே போகுது. 6 less than or equal to 10 ட்ரூ. அப்போ 6 divided by 2 பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்கும். ஸோ அப்போ வந்து 6 வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து 7 போகும், ட்ரூ. பட் ஆனால் ரிமைண்டர் வந்து 1 கிடைக்குது. ஸோ ஃபால்ஸ் வெளில வந்துடும். திருப்பி 8 போகுது. ஸோ 8 less than or equal to 10 ட்ரூ. ஸோ அப்போ 8 divided by 2 பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்குது. ஸோ அப்போ 8 வந்து இப்போ அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அப்புறம் மேலே போகுது. திருப்பி 9 less than or equal to 10 ட்ரூ. 9 divided by 2 பண்ணும்போது ரிமைண்டர் 1 கிடைக்குது. அப்போ ஃபால்ஸு. திருப்பி மேலே போகும். 10 less than or equal to 10 ட்ரூ. ஸோ அப்போ 10 divided by 2 பண்ணும்போது ரிமைண்டர் 0. ஸோ அப்போ வந்து 10 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மேலே போகுது, இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ 11 less than or equal to 10. ஸோ வந்து ஃபால்ஸ் ஆகிடுது. ஸோ லூப்பை விட்டு வெளில வந்துடு. ஸோ இப்படி தான் வந்து இன்டர்னலாக ஒர்க் ஆகுது. ஸோ இதான் வந்து while loop. அவுட்புட் தான் 2 4 6 8 10. ஸோ இதுதான் வந்து while loop. ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது வந்து ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். வரிசையாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபார் லூப்பில் வந்து இனிஷியலைசேஷன், டெஸ்டிங் கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எல்லாமே ஒரே லைனில் கொடுப்போம். ஃபார் லூப் இன்னொரு பேர் வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப். ஸோ இப்போ 1 to 7 இருக்கிற ஆட் நம்பர்ஸை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 divided by 2 பண்ணும்போது ரிமைண்டர் 1 கிடச்சிச்சுன்னா ஆட் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ரிமைண்டர் 0 கிடச்சிச்சுன்னா ஃபால்ஸ். ஸோ எதுவுமே வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், ஐ வந்து 1 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். 1 less than or equal to 7 ட்ரூ. ஸோ அப்போ 1 divided by 2 ரிமைண்டர் வந்து 1 கிடைக்குது. ஸோ அப்போ 1 வந்து பிரிண்ட் ஆகிடும். திருப்பி இன்க்ரிமெண்ட் ஆகிடும். 2 போயிடும். 2 less than or equal to 7 ட்ரூ. ஸோ அப்போ 2 divided by 2 பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்குது, 1 கிடைக்கல. ஸோ அப்போ ஃபால்ஸு. ஸோ இதே ப்ராசஸ் வந்து till 7 வரைக்கும் ரிப்பீட் ஆகும். 8 less than or equal to 7 வந்த உடனே என்ன ஆகிடும், லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ இப்போ வந்து நார்மலாக எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். 1 3 5 7. ஸோ இதுதான் 1 to 7 இருக்கிற ஆட் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிச்சு. ஸோ இப்போ வந்து நான் பிரேக் பாயிண்ட் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். F10 இல்லை F11 கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ 1 less than or equal to 7 ட்ரூ. ஸோ அப்போ உள்ளே வருது. ஸோ உள்ளே வந்துட்டு 1 divided by 2 பண்ணும்போது ஸோ மாடலஸ் வந்து ரிமைண்டர் 0 கிடைக்கல. அப்போ 1 கிடைக்குது. ஸோ அப்போ 1 வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் 1 வந்து பிரிண்ட் ஆகிருக்கா. ஸோ அடுத்து மேலே போவோம். இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 2 less than or equal to 7 இல்லை, ரிமைண்டர் 0 கிடைக்குது. ஸோ அப்போ எதுவுமே பிரிண்ட் ஆகலை. திருப்பி மேலே போகுது. 3 less than or equal to 7 ட்ரூ. அப்போ 3 divided by 2 பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 1 கிடைக்குது. ஸோ அப்போது 3 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ மேலே போகுது. 4 less than or equal to 7. ஸோ அப்போ எதுவுமே வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ ஃபால்ஸ், ரிமைண்டர் 0 கிடைக்குது. ஸோ அதனால் ஃபால்ஸு. திருப்பி மேலே போகுது. 5 less than or equal to 7. 5 divided by 2 பண்ணும்போது ரிமைண்டர் 1 கிடைக்குது. ஸோ இப்போ வந்து 5 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. திருப்பி மேலே போகுது. 6 less than or equal to 7 ட்ரூ. ஸோ அப்போ 6 divided by பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 கிடைக்குது. ஸோ அப்போ ஃபால்ஸு. ஸோ அப்போ எதுவுமே பிரிண்ட் ஆகலை. திருப்பி என்ன பண்ணுது, மேலே போகும்போது இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ அப்புறம் வந்து 7 less than or equal to 7 ட்ரூ. ஸோ அப்போ 7 divided by 2 பண்ணும்போது ரிமைண்டர் 1 கிடைக்குது. ஸோ இப்போ வந்து 7 வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம்
மேலே போகுது. ஸோ 8 less than or equal to 7. ஸோ லூப் விட்டு வெளில வந்துடும். ஸோ அவுட்புட் ப்ராசஸ் இப்படி தான் நடக்கும். ஸோ ஃபார் லூப்பில் வந்து இன்க்ரிமெண்ட் வந்து எப்பயுமே ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு திருப்பி இன்க்ரிமெண்ட் ரிவர்ஸ் ஆர்டரில் தான் போகும். ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப். ஸோ லூப்பிங்கில் லாஸ்ட் பார்க்க போகிறது வந்து டூ வைல் லூப். டூ வைல் லூப் இன்னொரு பேர் என்னென்னா எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் கூட அட்லீஸ்ட் ஒரு டைம் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து டூ வைல் லூப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ வந்து 21ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 21 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ அப்போ இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ அப்போ 22 less than or equal to 10 ஃபால்ஸ். ஸோ எதுவுமே பிரிண்ட் ஆகாது, வெறும் 21 மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் டூ வைல் லூப். ஸோ இப்போ பிரேக் பாயிண்ட் வச்சு செக் பண்ணுங்கள். ஸோ வைலுக்கு நேராக கரெக்டாக பிரேக் பாயிண்ட் வச்சு செக் பண்ணுங்க. இப்போ ரன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வைல் லூப் வருது. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு 21 பிரிண்ட் ஆகிருக்கும். 21 பிரிண்ட் ஆகிடும். ஏன்னா டிஃபால்ட்டாக பிரிண்ட்டில் 21 கொடுத்துருக்கோம், ஐ கொடுத்துருக்கோம். ஸோ அதனால பிரிண்ட் ஆகிடும். ஸோ அப்போ F11 வருது. 22 less than or equal to 10. ஐயில் என்ன இருக்கும்? 22 less than or equal to 10 ஃபால்ஸு. ஸோ அப்போ எதுவுமே பிரிண்ட் பண்ணாது, வெறும் 21 மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் டூ வைல். ஸோ இன்னைக்கு லாஸ்ட்டாக பார்க்க போகிற டாபிக் வந்து கன்சோல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து விஷுவல் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் 3 டைப் இருக்குது. என்னென்னா பிரேக், கண்டினியூ அண்ட் கோ டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிரேக்னா பர்டிகுலர் பிளாக்கை விட்டு டெர்மினேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி 1 to 10 இருக்கிற 1 to 100 இருக்கிற நம்பரை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் வச்சு பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார் ஐயில் வந்து 1 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். 1 less than or equal to 100 ட்ரூ. ஸோ அப்போ உள்ளே வருது 1 equal to 5 ஃபால்ஸ். ஸோ அப்போ 1 வந்து பிரிண்ட் ஆகிடும். திருப்பி மேலே போகுது, இன்க்ரிமெண்ட் ஆகுது. 2 less than or equal to 100 ட்ரூ. அப்போ 2 equal to 5 ஃபால்ஸ். அப்போ 2 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ திருப்பி மேலே போகுது 3 less than or equal to 100 ட்ரூ. ஸோ அப்போ 3 equal to 5 இல்லை, ஃபால்ஸ். ஸோ அப்போ 3 வந்து பிரிண்ட் ஆக போகுது. திருப்பி மேலே போகுது 4 less than or equal to 100 ட்ரூ. ஸோ அப்போ 4 equal to 5 ஃபால்ஸு. ஸோ அப்போ 4 வந்து பிரிண்ட் ஆகிடும். திருப்பி மேலே போகுது 5 less than or equal to 100 ட்ரூ. ஸோ அப்போ 5 equal to 5 ட்ரூ. ஸோ அப்போ வந்து பிரேக் ஆகிட்டு எங்கே வரும்? ப்ரெஸ் எனி கீ டு எக்ஸிட். ஸோ இப்படி தான் வந்து ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நான் பிரேக் பாயிண்ட் வச்சு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்ன வருது? F10 இல்லை F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ 1 less than or equal to 100. ஸோ வருது. ஸோ 1 equal to 5. ஸோ ஃபால்ஸு. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன பிரிண்ட் ஆகிருக்கும்? 1 வந்து ஸோ 1 வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள். ஸோ அடுத்து மேலே போகுது 2 less than or equal to 100 2 equal to 5 ஃபால்ஸு. ஸோ இப்போ 2 equal to 5 வந்து ஃபால்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பிரிண்ட் ஆகிருக்கும்? 2ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மேலே போகுது. ஸோ அப்போ 3 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மேலே போகுது 4 வந்து பிரிண்ட் ஆகுது. திருப்பி மேலே போகுது, உள்ளே வருது. இப்போ 5 equal to 5 ட்ரூ. ஸோ அப்போது பிரேக் ஆகிட்டு அப்போது ப்ரெஸ் எனி கீ டு எக்ஸிட். ஸோ அப்போ அவுட்புட்டில் வந்து ப்ரெஸ் எனி கீ டு எக்ஸிட். ஸோ இதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் அடுத்த டைப் என்னென்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே அப்படியே சேமாக நடக்கும். ஸோ என்னென்னா இன்பிட்வீனில் இருக்கிற ஐட்ரேஷன் வந்து ஸ்கிப் பண்ணும். ஸோ அதுதான் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ 1 to 10 இருக்கிற நம்பர் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி கண்டினியூ ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐயில் என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன்? 1 less than or equal to 10 ட்ரூ. ஸோ அப்போ 1 less than or equal to 9 ட்ரூ. ஸோ அப்போ கண்டினியூ ஆகிடும். திருப்பி மேலே போகும் 2 less than or ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும், 2 ஆகிடும். 2 less than or equal to 10 ட்ரூ. ஸோ அப்போ 2 less than 9 ட்ரூ. ஸோ திருப்பி மேலே கண்டினியூ ஆகும். ஸோ இதே மாதிரி அப் டு 8 வரைக்கும் கண்டினியூ ஆகும். திருப்பி மேலே போகும் 9 ஆகிடும். 9 less than or equal to 9. ஸோ அப்போ வந்து என்ன ஆகிடும்? ஃபால்ஸு. ஸோ அப்போ 9 வந்து பிரிண்ட் ஆகும். திருப்பி மேலே போகும் 10 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். 10 less than or equal to 9. ஸோ ஃபால்ஸ். அப்போ 10 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரெஸ் எனி கீ டு எக்ஸிட். ஸோ இப்படி தான் வந்து கண்டினியூ வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்போ பிரேக் பாயிண்ட் வச்சு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டார்ட். ஸோ F10 F11 ஸோ ட்ரூ. ஸோ இதே மாதிரி நடக்கும். ஸோ அப்புறம் 2 போகும், 3 வரும், 4
ஸோ ஐயோட வேல்யூ 4 ஆகுது. கீழே பாருங்கள் 5 ஆகிட்டு இருக்கும், அப்புறம் 6, ஸோ அதுக்கப்புறம் 7, 8. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். திருப்பி 8 ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து 9 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ கண்டினியூ ஆகிடுச்சு. திருப்பி 8 முடிஞ்சிச்சு, திருப்பி 9 வருது. ஸோ 9 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9. ஸோ வந்து 9 வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்போ 9 வந்து ஸோ இப்போ வந்து 9 வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து திருப்பி மேலே போகும். 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9 ஃபால்ஸு. ஸோ அப்போ வந்து 10 வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வெளில வந்துடும் 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ ஃபால்ஸு. ஸோ அப்புறம் ப்ரெஸ் எனி கீ டு எக்ஸிட்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். அன்கண்டிஷனில் லாஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கோ டு ஸ்டேட்மெண்ட். ஸோ கோ டு ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ ப்ரோக்ராம் கண்ட்ரோலர் டேரெக்டாக லேபிள்டு கண்ட்ரோலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ காம்ப்ளெக்ஸாக இருக்கிற ப்ராசஸ் நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணும்போது இந்த லேபிள்டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கோ டு மூலமாக நம்ம வந்து வெளில கொண்டு வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் கோ டு ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நான் 1 to 4 இருக்கிற நம்பர் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி, ஸோ அதில் என்ன கொடுத்துருக்கணும் அதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள், ஐ வந்து 1 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 ட்ரூ. ஸோ அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ அப்போது ஸ்டார் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ பிரிண்ட் ஆன உடனே நெக்ஸ்ட் எங்கே வருது, கோ டு எஸ்ஸுக்கு போயிடும். ஸோ அப்போ எஸ்ஸில் என்ன இருக்குது, டாலர் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து ஃபாரில் இருக்கிற கண்ட்ரோல் வந்து டேரெக்டாக எங்கே போகுது, எஸ்ஸுக்கு போயிடுது. ஸோ நான் இப்போ பிரேக் பாயிண்ட் வச்சு எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ 1 வருது. 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 ட்ரூ. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் கண்ட்ரோல் எங்கே வந்துடும், எஸ்ஸுக்கு வந்துடுது. ஸோ எஸ்ஸில் என்ன இருக்குது, டாலர் இருக்குது. ஸோ இப்போ என்ன இருக்கும், ஸ்டார் டாலர். ஸோ இதுதான் அவுட்புட். ஸோ இதுதான் கோ டு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.